வெல்கம் டு மெஹாமத் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 2.6 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாம். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 396, 504 அண்ட் 636. ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வர்ற ஹெச்சிஎஃப்பையும் லாஸ்ட் நம்பரையும் வச்சு திருப்பி அதுக்கு ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் என்ன யூஸ் பண்ணுவோம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் இல்லைமா A = BQ + R. ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் நம்ம எடுக்கும்போது இதில் லார்ஜர் நம்பர் 504, நெக்ஸ்ட் நம்பர் 396. இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம லாங் டிவிஷன் போட்டுக்கலாம். இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர், இதுக்குள்ளே எத்தனை டைம் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ 504, 396 டிவைசர். ஸோ இது 1 டைம் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 396. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 8, 0, 1. ஓகே, சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். தென் 108 வந்து நமக்கு ரிமைண்டராக கிடச்சிருக்கு. ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி மறுபடியும் பண்ணணும். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இதை நம்ம கிராஸாக நம்ம எடுத்துக்கணுன்ட்டு. ஸோ இங்கே பியாக இருக்கிறது இங்கே A, இங்கே ஆராக இருக்கிறது இங்கே B எடுத்துக்கிட்டு திருப்பி இதுக்கும் நம்ம லாங் டிவிஷன் போட்டு பார்த்துக்கலாம். 396. ஸோ 108 வந்து டிவைசர். ஸோ இது 300, இது 100. ஸோ 3 டைம்ஸ் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ 3 8s are 24. 3 times 0, 0. So 2 வந்துரும். 3 1 is 3. 2 9ல 2 சப்ராக்ட் பண்ணோன்னா 7, 72. ஸோ 72 நமக்கு ரிமைண்டராக வந்திருக்கு. ஸோ R not equal to 0. ஸோ மறுபடியும் இந்த ப்ராசஸை திருப்பி பண்ணுறோம். அதே மாதிரி பியாக இருக்கிறது ஏவாக வந்துருச்சு, ஆராக இருக்கிறது பியாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் பண்ணும்போது இதுக்குள்ளே 1 டைம் தான் இருக்கும். 108க்குள்ளே 72 1 டைம் தான் இருக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 36 நமக்கு கிடைக்குது. ஸோ 36 இப்போவும் நமக்கு ரிமைண்டர் 0 வரல. ஸோ மறுபடியும் திருப்பி இதை பண்ணும்போது இங்கே பியாக இருக்கிறது ஏவாக வந்துருச்சு, ஆராக இருக்கிறது பியாக வந்துருச்சு. ஸோ 36 72க்குள்ளே எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ எந்த ஸ்டெப்பில் ரிமைண்டர் 0 வருதோ அந்த ஸ்டெப்பில் இருக்கிற டிவைசர் தான் HCF. ஸோ இதில் HCF என்னது? 36. ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு HCF வந்து 36. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு நம்பர் இருக்குது 636. இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த நம்பருக்கும் இப்போ நம்ம HCFாக கிடச்ச 36ஐயும் எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். த சேம் ப்ரொசீஜர். A = BQ + R. ஏவோட வேல்யூ 636, பியோட வேல்யூ 36, 636. ஸோ இதை 36ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 63க்குள்ளே 1 டைம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 36, 13, 5, 7, 5ல் 3 சப்ராக்ட் பண்ணோன்னா 2, தென் 6. ஸோ 36 276க்குள்ளே 7 டைம்ஸ் இருக்குது. ஸோ 7 6 are 42, 7 3s are 21, 21 + 4 25. ஸோ 6ல் 2 சப்ராக்ட் பண்ணோன்னா 4, 7ல் 5 சப்ராக்ட் பண்ணோன்னா 2, 24. ஸோ இப்போவும் நம்ம இந்த ஸ்டெப்பில் இங்கே வந்து நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த ப்ரொசீட் பண்ணுறோம். 36 இங்கே பியாக இருக்கிறது ஏவாக வந்துருச்சு, இங்கே ஆராக இருக்கிறது பியாக வந்துருச்சு. ஸோ எகெயின் கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ 36ஐ 24ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இதில் 1 டைம் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ 24 இதை சப்ராக்ட் பண்ணோன்னா 6 - 4 2, 3 - 2 1. ஸோ 12 கிடைக்குது. இந்த ஸ்டெப்லேயும் நமக்கு R not equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் இங்கே இருக்க பி வந்து நமக்கு ஏவாக வந்துடும். 24 ஏவாக வந்துடும்.
12 ஆர் வந்து நமக்கு இங்கே பியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 12s are 24. ஸோ ரிமைண்டர் நமக்கு 0 கிடச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பில் நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டெப்பில் இருக்க டிவைசர் தான் நம்மளோட HCF. ஸோ இந்த 3 நம்பர்ஸ்க்கும் HCF நமக்கு 12 கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நம்ம மேக்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு மெஹமத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.